எங்க அப்பா வந்து நான் ஃபர்ஸ்ட் கட்டின்னு வந்த காட்டன் சாரியை பார்த்துட்டு அவரோட காம்ப்ளிமெண்ட் என்னவா இருந்ததுன்னா யூ லுக் லைக் இந்திரா காந்தின்னா. ஓ மை காட். சோ 50 வருஷமா அந்த சாரி பாதுகாப்பா வச்சிருக்கீங்க. இந்த கிரேப் சில்க் வந்து அழிவே அழியாது சார். வேற குவாலிட்டி சாரி எல்லாம் அழிஞ்சு போயிடும். போய் பிஸ்தா கிரீன் கொடுங்க அப்படின்வாங்க, இல்ல கேவா கலர் கொடுங்க அப்படின்வாங்க. கேவா அப்படின்னோடனே அந்த கடைக்காரர் கொஞ்சம் பயந்துட்டாரு இந்த இன்சிடென்ட். என்னம்மா அப்படின்னா அப்படின்னோடனே இவங்க ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாங்க. இந்த நவாப்பழத்தை புட்டிங்கன்னா உள்ள ஒரு கலர் இருக்கும் தெரியுமா, அதுதான்ப்பா கேவா, எடுத்து போடு அப்படின்னாங்க. அனுஜ் ஸ்டைல்ஸ் மற்றும் பைசன் கிளீன் ஹாப்பி லிவிங் வழங்கும் வா தமிழாவா இணைந்து வழங்குவோர் ஜர்ஸ் மியூசிக். இன்னைக்கு வா தமிழாவா நிகழ்ச்சியில் நாம் பேச போகிற தலைப்பு சேலை வாங்கி குவிப்பவர்கள் வெர்சஸ் பொட்டிக் ஓனர்ஸ். இந்த பக்கம் விற்கிறவங்க உட்காந்துருக்காங்க. விற்கிறவங்க கிட்ட முதல்ல அப்புறமா கேள்வி கேட்போம். முதல்ல வாங்குறவங்க கிட்ட கேள்வி ஆரம்பிப்போம். எவ்வளவு சாரி வச்சிருக்கீங்க? ஏன் உங்களுக்கு சாரி பிடிச்சிருக்கு? நான் வந்து ஒரு 500 சாரி வச்சிருக்கேன். எனக்கு சாரி பிடிச்சிருக்கிறது தட் இஸ் மோர் கம்ஃபர்டபுள். மற்ற ட்ரெஸ் எல்லாம் கழுத்துலேருந்து கால் மட்டும் மூடி இருக்கும். இது நல்லா காத்தோட்டமா இருக்கும். இடுப்பு அழகு நல்லா தெரியும். ஒரு பாட்டு கூட இருக்கு. ஒரு சினிமால ஒரு ஹீரோ அவர் பொண்ணை இத லவ்வர் கிட்ட பேசுறது, நீ கட்டும் சேல மடுப்புல நான் கசகி போனேன்டி, உன் இடுப்பு சந்தன நேரத்துல நான் இறங்கி போனேன்டி அப்படின்னு. அது நம்ம 20 வயசுல ஒரு சாரி வாங்கி வச்சா அதை 40லயும் கட்டலாம், 60லயும் கட்டலாம். அதை அடுத்த ஜெனரேஷனுக்கும் கொண்டு போகலாம். ஆனா ட்ரெஸ் வந்து அப்படி கிடையாது, கிழிஞ்சிடும். அதோட ஃபேஷனும் போயிடும், நம்ம உடம்புக்கும் ஃபிட் ஆகாது. உடைகளை பத்தி அவங்க சொன்ன ஒரு புரிதல் ரொம்ப அழகான விஷயம். ஒண்ணு வந்து ஃபன்னியான விஷயம், அது காத்து வருங்க, ஃப்ரீயா நான் பாட்டுக்கு போட்டுக்கிறேங்கிறது ஒண்ணு. ஆனா இன்னொன்னு சொன்னாங்க, இன்றைய கால நவீன உடைகள்ல இல்லாத ஒரு சௌரியம் என்ன இருக்கு அப்படின்னா, நீங்க இந்த சாரியை எப்ப வேணாலும், எந்த வயசுல வேணாலும், எந்த சைஸ்ல வேணாலும் நீங்க மாறினீங்கன்னா கட்டிக்கிட்டு ஜாக்கெட்டை மட்டும் நீங்க மாத்திக்கிட்டீங்கன்னா போதும். ஆனா மற்ற உடைகள் பண்ணும்போது உங்களுக்கு ஃபிட் ஆகாது. சாரி எந்த வயசுல வேணாலும் எப்ப வேணாலும் நம்ம கட்டிக்கலாங்கிற ஒரு பார்வையை சொன்னாங்க. நான் வந்து ஸ்கூல்ல டீச்சரா இருக்கிறச்ச ஒரு சாரி கட்டிட்டு போனா பேரண்ட்ஸ் கொஞ்சம் பேர், இட்ஸ் வாஸ் பிரைமரி ஸ்கூல், அவங்க வெயிட் பண்ணுவாங்க. இன்னைக்கு வனஜா மிஸ் என்ன சாரி கட்டிட்டு வந்திருக்கான்னு பார்த்துட்டு தான் வீட்டுக்கு போவாங்க. எங்க அப்பா வந்து நான் ஃபர்ஸ்ட் கட்டின்னு வந்த காட்டன் சாரியை பார்த்துட்டு அவரோட காம்ப்ளிமெண்ட் என்னவா இருந்ததுன்னா யூ லுக் லைக் இந்திரா காந்தின்னா. அப்ப நான் ரொம்பவே பூரிச்சு போயிட்டேன். எனக்கு தெரிஞ்ச டீச்சருக்குன்னு ஒரு பெரிய மரியாதையை கொடுத்தது இந்த புடவை தான் இல்லையா? ஸோ என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 450லேருந்து ஒரு 500 வரைக்கும் சாரீஸ் வச்சுருக்கேன். சாரீஸ் வந்து எப்படி எனக்கு பிடிச்சிருக்கோம்னா, சின்ன வயசில் நான் வந்து அம்மா எங்கேயாவது வெளில போயிருக்கும்போது டவல் எடுத்து அதை போட்டு பார்த்துட்டு டீச்சர் மாதிரி நான் வந்து மிரர் பின்னாடின்னு உட்காரு சத்தம் போடாத அப்படின்ற அளவுக்கு நான் வந்து பண்ணுவேன். பட் அந்த சாரீ லவ் வந்து இப்போ என்ன ஒரு டீச்சர் லெவல் கொண்டு வந்திருக்குன்னும் போது அது நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நான் வந்து ஒரு ஸ்கூல் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். இந்த சாரீ தான் அந்த டீச்சிங் பேஷனுக்கு என்னை கொண்டு வந்ததுன்றது வந்து 1000% வந்து அது உண்மை. First saree which I wore, முதல் நான் வாங்கின சாரி, கட்டின சாரி, என் கையாலேயே ஃபேப்ரிக் பெயிண்ட் போட்டுருக்கேன். எந்த வருஷமா இது வாங்குனீங்க? அது when I was 20. இப்போ உங்களுக்கு எவ்வளவு ஏஜ்? இன்னைக்கு 70. ஓ மை காட். சோ 50 வருஷமா அந்த சாரி பாதுகாப்பா வச்சிருக்கீங்க. இந்த கிரேப் சில்க் வந்து அழிவே அழியாது சார். வேற குவாலிட்டி சாரி எல்லாம் அழிஞ்சு போயிடும். அந்த காலத்து கிரேப் it is always stay. 50 வருஷம் ஆச்சு இந்த சாரிக்கு வயசு. ஆனா இன்னும் அப்படியே இருக்கு. இப்போ ஒரு 50 வருஷம் வச்சிருக்காங்க இல்லையா, நீங்க எல்லாம் ஒரு பொட்டிக் ஓனர்ஸ் இல்ல, இது எப்படி இருக்கு? சூப்பர் சார். டிசைன்ஸ் எல்லாம் ரொம்ப டீடைலிங்லாம் இருக்கு சார். அந்த ஃப்ளவர்லாம் பார்த்தீங்கன்னா கேஷுவலாக வரைஞ்ச மாதிரி இல்லை, ஷீ இஸ் ரியலி ஒரு ஆர்டிஸ்டாக தான் இதான் வரைய முடியும். அந்த அளவுக்கு நீட்டாக இருக்குது. அந்த ஃப்ளவரோட ஷார்ப்னஸ் அண்ட் டிசைன்ஸ் எல்லாமே யூனிக்காக இருக்குது சார். இப்போ வர சாரீஸ் வந்து நானே வியர் பண்ணியிருக்கேன். அதை 2 to 3 டைம்ஸ் மேலே யூஸ் பண்ணாலே அது ஒரு மாதிரி ஆயிடுது. பட் இது என்னால் நம்பவே முடியல. 50 வருஷமா அவங்க வச்சிருக்கிறது என்னால் ஷாக்கிங்காக இருக்கு. ஆக்சுவலி ஒரு क्वेश्चन அவங்க கிட்ட கேட்கலாமா? இது எப்படி ப்ரிசர்வ் பண்றீங்க நீங்க? பீரோல வச்சா பத்திரமா இருக்கு. இல்ல சார், சில நம்ம பட்டு சாரீஸ் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் நாங்க பாத்தீங்கன்னா மஸ்லின் கிளாத்தோ இல்ல வந்து காட்டன் கிளாத்ல வந்து இது பண்ணி வச்சிருப்போம். ஏன்னா நம்ம பட்டு சாரீஸ் வந்து நார்மலா வச்சா அது சரியால உடைஞ்சிரும். அந்த நாள்ல வந்த கிரேப் சாரி அது வந்து இந்த சிலோன்ல இருந்து வரும். அது வந்து டெக்ஸ்டர் ரொம்ப நல்லா இருக்கும். நான் இதை என்னோட காட்ரேஜ் அலமாரில அடியில வச்சுட்டு அதுக்கு மேல என்னோட புடவையெல்லாம் அடுக்கி வச்சிருக்கேன். இந்த சாரி எவ்வளவு தடவை துவைச்சிருக்கீங்க? எவ்வளவு வாட்டி கட்டியிருக்கேன்னா அவ்வளவு வாட்டி துவைச்சிருக்கேன் சார். ஏன்னா இப்ப இருக்க நிறைய சாரிகளை துவைக்கிறதே இல்ல, எல்லாமே ட்ரை வாஷ் பண்ணி அப்படியே பத்திரமா வச்சுக்கிறோம். இந்த சாரி வந்து என்கிட்ட 30 வருஷமா இருக்கு. இது வந்து பியூர் ஒரிஜினல் காஞ்சிபுரம் ஒரிஜினல் ஜருகை. இப்ப வர்றது அப்படி கிடையவே கிடையாது. பாலி காட்டு மிக்ஸ் பண்ணி வருது,
அந்த சாரிலையும் வந்து வேற ஏதோ த்ரெட் ஒர்க்கை போட்டு வருது. இது வந்து நான் ஒரு 2 தடவை தான் கட்டியிருக்கேன். இன்னைக்கு கேட்டாங்க ஏதாவது பழைய கலெக்ஷன் வச்சுருக்கீங்களான்னு, அதனால 3ஆவது தடவை அதை கட்டிட்டு வரேன். அப்படியே மடித்து வச்சுருப்பேன், அண்டுருண்டை போட்டு போட்டு வைப்பேன். இதெல்லாம் வந்து வாங்க போனால் இப்போ 40,000 அப்படி ஆகும். சொல்லுங்க, எத்தனை வகையான சாரி இருக்கு? சாரி ஏன் உங்களுக்கு பிடிக்குது? நைலான், ஜார்ஜெட், காட்டன், சில்க் காட்டன், சாஃப்ட் சில்க்கு, ஷிஃபான் சாரி, ஃபாரின் நைலக்ஸு, செட்டிநாடு காட்டன், நெட்டட் சாரி, அமெரிக்கன் ஜார்ஜெட் அந்த காலத்தில் ஸ்ரீதேவி கட்டினது, அப்புறம் இப்போ ஃபேஷனாக வர ஜம்கி சாரி, அப்புறம் வந்து மிரர் சாரி, டிசைனர் சாரி, சணலில் கூட இப்போ சாரி வந்துருச்சு. அது ரொம்ப நல்லா இருக்கும். அதுலயே வீட்டுக்கார கட்டி தூக்கி எடுத்துட்டு போயிடலாம். சாக்கு மூட்டையில போட்டுட்டு அவர் ஒரு கட்டில கட்டி வச்சா அப்படியே அங்க உட்காந்துருப்பாரு இல்ல. கிட்டத்தட்ட 3000 சாரி வச்சிருக்கேன். பொதுவாக இப்போ நான் வந்து ஜென்ஸ்க்கு சொல்றதுன்னா மெயினாக டிஷ்யூ சாரி வாங்கி கொடுத்து மயக்கலாம். மூவிஸ் பத்தி சொன்னாங்க, அவங்க டீச்சர்னு சொன்னாங்க. என் வீட்ல வந்து எனக்கு அம்மா பெரியம்மா 3 பேரு, 3 பேரும் டீச்சர்ஸ். 30 இயர்ஸ் சர்வீஸ் வச்சிருக்காங்க. கையிலேயே ஃபேப்ரிக் பெயிண்டிங்லேருந்து, தையல்லேருந்து, கட் ஒர்க்லேருந்து, பேட்ச் ஒர்க்லேருந்து எல்லாமே பண்ணுவாங்க. ஸோ அவங்க போய் சூஸ் பண்ற மெட்டீரியல்ஸ் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். போய் பிஸ்தா கிரீன் கொடுங்க அப்படின்வாங்க, இல்ல கேவா கலர் கொடுங்க அப்படின்வாங்க. கேவா அப்படின்னோடனே அந்த கடைக்காரர் கொஞ்சம் பயந்துட்டாரு இந்த இன்சிடென்ட். என்னம்மா அப்படின்னா அப்படின்னோடனே இவங்க ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாங்க. இந்த நவாப்பழத்தை புட்டிங்கன்னா உள்ள ஒரு கலர் இருக்கும் தெரியுமா, அதுதான்ப்பா கேவா, எடுத்து போடு அப்படின்னாங்க. எனக்கு இன்னும் அந்த கடைக்காரரோட எக்ஸ்பிரஷன் எனக்கு ஆமா சேம். ஸோ எனக்கு இன்னும் அந்த எக்ஸ்பிரஷன் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. அவர் பயந்துட்டாரு அந்த மனுஷன். என்ன கலர் இவங்க சொல்றாங்க, பீச்சுன்றாங்க, பிஸ்தா கிரீனுங்கிறாங்க, ஆலிவ் கிரீனா, எனக்கு தெரிஞ்சது ஒரே கிரீன் தான் மேடம். எந்த கிரீன், டார்க் கிரீனா லைட் கிரீனா? ஸோ இதெல்லாம் அவங்க இப்போ அவங்க பேசும்போது டீச்சர்ஸ் வந்து எங்க அம்மா 2 இயர்ஸ் ரிப்பீட்டே பண்ண மாட்டாங்க. ஆண்களுக்கு ரெயின்போ கலர் 7 தான் தெரியும், ஆனா பெண்களுக்கு மட்டும்தான் 7 லட்சம் கலர் தெரியும். எங்கள் அம்மா தமிழ் டீச்சர். அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 35 இயர்ஸ் ப்ளஸ் அவங்க டீச்சிங் ஃபீல்டில் இருக்காங்க. அவங்க கட்டுற அந்த சாரீஸ் வந்து அவங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே வித்தியாசமாக இருக்கும். இவங்க சொன்ன மாதிரி அந்த கலர்ஸ், கடையில் போயிட்டு எனக்கு ஆனியன் கலரில் சாரீ எடுத்து கொடுங்கன்னுவாங்க. அந்த கடைக்கார் வந்து எனக்கு இன்னுமே ஸ்டில் எனக்கு ஞாபகம் இருக்குது. நாங்கள் போகும்போது எங்கள் அம்மா வந்து நான் என்ன பண்ணாமா, நான் பட்டு சாரீ செக்ஷன் போகிறேன் அப்படின்னு. இல்லை நீ ஏன் கூட வான்ட்டு மேலே கூப்பிட்டு போயிட்டு நார்மல் அந்த ஷிஃபன் சாரின்னு சொல்லுவாங்க, அங்கே போயிட்டு ஆனியன் கிரீன்லேருந்து எடுத்து போடுங்கன்னுவாங்க. ஆனியன் கிரீனா? ஆனியன் பீல் பண்ணணும் ஒரு கலர் இருக்கும்ல, ஆமா, அந்த கலர் எடுத்து போடுங்க. ஆலிவ் கிரீன்ல எடுத்து போடுங்கன்னுவாங்க. அந்த கடைக்காரல அம்மா அந்த கலர் இல்லம்மா, எனக்கு அந்த கலர் வேணும். இல்லாதவர் அவர் எங்க இருந்து எடுத்து கொடுப்பாரு? எங்க அம்மா சொல்லுவாங்க, சரி இல்ல எனக்கு அது எப்போ எனக்கு ஆர்டர் போடு எனக்கு. ஏன்னா எங்க அம்மா டீச்சிங் ஃபீல்ட் இருக்கறனால அந்த ஸ்டோரோட ஸ்டன் வந்து எங்க அம்மா கிட்ட படிச்சதுனால அவங்க கிட்ட போயிட்டு எனக்கு இந்த மெட்டீரியல்ல இந்த கலர்ல எனக்கு இந்த டிசைன்ல தான் எனக்கு வேணும் அப்படின்னு எங்க அம்மா சொல்லுவாங்க சார். ஸோ அதுல இருந்து எனக்கு சாரி மேல ஒரு தனி அட்ராக்ஷன். இந்த சாரி கூட நான் மார்னிங் பார்த்தேன், எனக்கு ஒரு அக்கா காமிச்சாங்க, எனக்கு அந்த சாரி வேணும்ட்டு நைட் 9 மணிக்கு போய் வாங்கிட்டு வந்தேன் இந்த சாரியை. இதுவா? இந்த சாரி உடனே ப்ளவுஸ் தச்சு போட்டீங்க? எங்க அண்ணி ஸ்டிச் பண்ணி கொடுத்தாங்க. ஓகே, இது என்ன சாரிமா? இது ஸ்பேஸ் சில்க் சார். ஸ்பேஸ் சில்கா? ஸ்பேஸ் சில்க் இப்போ ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்க சாரீஸ் இது. இப்போ எங்க அம்மா வந்து 2 இயர்ஸ்க்கு சாரீஸ் ரிப்பீட் பண்ண மாட்டாங்க சார். அவங்களுக்கு எனக்கு தெரியாது, எனக்கு 4 நாள் முன்னாடி என்ன ட்ரெஸ் போட்டேன்னு தெரியாது. பட்